ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற பாட்டு பெயின் தர மாட்டிட்டு இருந்துச்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் டு ஒரு ஸ்டோரி டான் ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நம்ம ஜங்குக்கு ரொம்ப அதிகமாக கோவப்படுறதுல ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் ஆகணும் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. டே கிட்ட அவனை நல்லா மியூசிக் கேட்க வைங்க, ஒரு மாதிரி எப்படி ரொம்ப இரிட்டேட்டிங் கோவமாகாத அளவுக்கு ஜங்குக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வைங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயுமே நம்ம ஜங்குக்கு மியூசிக் கேட்குற மாதிரி அந்த ஹெட்ஃபோன்லாம் மாட்டி நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே தான் மேலே வச்சுருக்க லவ்வை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சுன்னா மார்னிங்கே நம்ம டேக்கு ஒரு கால் வருது. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஏதோ ஒர்க்குன்ட்டு இந்த மாதிரி கால் வர அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை டேடி, டயாங் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாரி சொல்லி டேயை ஒர்க்குக்கு போக சொல்கிறாரு. ஆனால் ஜங்குக், நான் பாட்டுப்பேன், என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதான் இன்றைக்கி காலேஜ் கிடையாது, ஷிகாவும் ஜேகப்பும் ஏன் கூட இதாக இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக் டேயை லைட்டாக ஹேக் பண்ணபடி பிடிச்சிட்டு நான் பண்ணது தப்பு தான், என் கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், எனக்கு கோவமே இருந்தாலும் நான் அந்தளவுக்கு கோவப்பட்டுன்னு இருக்கக்கூடாது, நீங்கள் என்னை பற்றி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அதுதான் நான் கோவப்பட்டேன், என்னை ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய திங்ஸஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, எனக்கு அப்படியே ஒரு வேளை கோவம் வந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்த அந்த மியூசிக்கை நான் திருப்பி நான் கேட்குறேன், எனக்கு கோவம் வராது, நான் என்னையும் என் பேபியும் நம்ம பேபியும் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக் பேசுகிறத கேட்டு ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேன், ஜங்குக் சேஃபாக இருந்துக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தால் ஜிமினா நம்ம டைம் நின்றுட்டு உனக்கு கால் வந்துச்சாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாண்டா கால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவும் நம்மகிட்ட அதாவது வீமின் 2 பேருமே கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போனால் இப்போ ஹாலில் டம் நம்ம ஜங்குக்கான அதாவது ஜங்குக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்ல என்னென்ன சாப்பிடுவார் அந்த ஒர்க்கெலாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. ஜங்குக்குமே சாப்பிட்டபடியே ஷுகாகிட்டையும் ஜேகப்படியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் ஜங்குக்கு இந்த ஹவுஸுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணபடியே இருக்கிற அந்த மூமெண்ட் சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் வெளியே போகணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஷுகாகிட்டையும் நம்ம ஜேகப்கிட்டையும் நம்ம ஷுகாகிட்டையும் ஜங்குக்கு தான் நம்ம ஏன் மேலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேங் என்ன சொல்லிட்டு போனார், உன்னை ஹவுஸில் ரெஸ்ட் எடுக்க சொன்னார், டே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்குடா, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குடா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஹெட்டேக்காகவும் இருந்த மாதிரி இருக்குது, மேலுக்கு பெல்லாமே அப்படிங்கிற மாரி இப்படி சொல்லுவாரா இந்த மாரி சொல்கிறது கேட்டு ஓகே, ஆனால் நீ கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, எப்போதுமே எங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி தான் நடக்கணும், எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாரி என்னெல்லாம் நம்ம ஷுகாவும் ஜேகப்பும் நிறைய நம்ம ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே 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 அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கோட சேர்ந்து நம்ம டேயோட பாடி கார்ட்ஸ் ஒரு 3 மெம்பர்ஸோட நம்ம ஜங்குக் ஷுகா ஜேகப்போட மலுக்க போகிறாரு. மஹல்ல அந்த பிளேஸில் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணபடியும் ஷுகாக்கிட்டையும் ஜேகப்கிட்டையும் பேசினபடி நம்ம ஜங்குக்கு வருவாரா. அதாவது எப்படி சொல்கிறது, அது பர்ச்சேஸ் பண்ணதுக்கெலாம் போகல, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் என்ன ஒரு ஜாலியான மூமெண்ட் அங்கே வரும், அந்த மூமெண்ட் ஒருத்தரை கேலி பண்ணது, கிண்டல் பண்ணுறது, அப்புறம் அங்கே அந்த பிளேஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்றது, பிடிச்சது எல்லாத்தையும் செய்கிறதுங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க சொல்ல எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தான் இப்போ 3%ஸுமே ஜாலியாக சிரித்து பேசி என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஜங்குக்கு பின்னாடி தான் டேயோட 3 பாடி கார்ட்ஸும் நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே வராங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணபடியே வந்துட்டு இருந்தேன். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்கோட ஸ்டெப் மாம் இருப்பாங்கள, அவங்கள ஹவுஸ்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு ஜங்குக்கு சொல்லியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது ஜங்குக்கு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி அவங்க எல்லாருமே ஏதோ ஒரே ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில், அதாவது ஒரே ஒரு மில்க் ஷேக்னு வச்சுப்போமே, அதை வாங்கி ஒருத்தர் 3% ஸ்கிப் பண்ணி குடிச்சு ப்ளே பண்ணி விளாண்டுட்டு வராங்க. இந்த மாதிரி ஜங்குக் ஜாலியாக வரதை பார்த்துட்டு ஸ்டெப் மாம் கோவமாகி கரெக்டாக ஜங்குக் முன்னாடி நிற்கவும் ஜங்குக் ஸ்டெப் மாமை பார்த்து அடுத்த செகண்டே செம்மையாக காண்டாகிறாரு. உன் ஃபேஸை என் லைஃப்பில்
பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன்டி. ஆனால் என் முன்னே வந்து நிற்கிறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டில் ஜங்குக்கு ஸ்டெப் மாமா நோட் பண்ணா, ஏண்டா டேய் என்னை ஹவுஸ்லேருந்து வெளியே துரத்திட்டு என் சன்னையை கில் பண்ணுற மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணிவிட்டு நீ மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியாடா? அந்த டேகியை மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியா? இது போடா குறைக்கு உனக்கு ஒரு பேபி வரையா? உன்னை ஹாப்பியாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானடா ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். என்கிட்டேருந்து என் சன்னோட ஹேண்ட்ஸ்லேருந்து தப்பிச்சு வந்து இந்த அளவுக்கு உன் ஹஸ்பண்டு கூட ஹாப்பியாக இருக்கிறியா? இந்த பிளேஸில் நான் உன்னை பனிஷ் பண்ணுறேன். அந்த டே என்னை கில் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு திங்ஸை வச்சு ஜங்குக்கோட டொமாக்ஸில் இருக்க பேபி அடிக்கிற மாதிரி வேகமாக அந்த பசண்டு அதோட ஸ்டெப் மாம் கிட்ட வருவாங்களா அந்த மாதிரி வரதை பார்த்துட்டு நம்ம சுகாவும் ஜேகப்பும் வந்து ஆண்டி உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா முதல்ல அங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஸ்டெப் மாமா மூவ் ஆன் பண்ணி ஜங்குக்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணி தள்ளினா சுகாவையும் ஜேகப்பையும் தள்ளிட்டு இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா, இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு நீடாண்டா காரணம். அந்த பர்சன் அதாவது ஜங்குக்கூட நேமை சொல்லி அவன்கிட்ட நான் என்னெல்லாமோ ட்ராமா பண்ணி சிம்பதி கிரியேட் பண்ணி என்னெல்லாமோ பேசி என்னோட கண்ட்ரோலுக்கு அவனை கொண்டு வரலான்னு பார்த்தா உன்னோட மாம் என்ன ஒர்க் பண்ணாலோ அதே தானடா நீயும் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாரி கரெக்டாக ஜங்குக்கூட டொமாக்ஸில் வந்து இடிக்க வர அந்த திங்ஸை நம்ம டே கிரிப் அப்படி பரா இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு டேயோட பாடி கார்ட்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணபடி நிற்கிறாங்க. ஆனால் அடிக்க வர அந்த மூமெண்ட்டுக்கு அந்த திங்ஸை நம்ம டே பிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா டே இந்த பிளேஸ்க்கு வந்ததை பார்த்துட்டு ஸ்டெப் மாம் ஷாக் ஆகி அங்கேருந்து ஓடிடலான்ங்கிற மாதிரி மூவ் ஆனானா பேக் சைடில் ஜிமினா வந்து மறைக்கிறாரு. ஜிமினாவும் சுகா ஜேகப்பும் 3 பேர் இந்த மாதிரி மறைச்சான். எவ்வளவு திமிர் இருந்தால் ஏன் பேபி மேலேயே கையை வைப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஸ்லாப் பண்ண போனால் அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா ஒரு வேளை ஸ்டெப் மாமா அடிக்க போகிறோங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்மளை பிடிக்கிறானோ, அவங்க மாமாவை அடிக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி மூவ் ஆன் பண்ணிவிட்டு டே லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வேகமாக வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் வேகமாக டைட்டான ஸ்லாப் வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே அந்த ஆண்டி அதாவது ஸ்டெப் மாமோட நெக்கு கிரிப்பை பிடிச்சபடி, ஏண்டி ஃப்ரெண்டு மாதிரி என் மாம் கூடயே இருந்து என் மாமுக்கு கிடைச்ச ஒரு நல்ல லைஃப்பை அவங்க லீட் பண்ண விடாமல் அவங்கக்கிட்ட என்னெல்லாமோ சொல்லி அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் என்னத்தெல்லாமோ கலந்து என் மாமை கில் பண்ணிவிட்டு அவங்க பிளேஸ்க்கு வந்து என் மாமோட ஹோல் ப்ராப்பர்ட்டி நீ எடுத்துட முடியுமா? நான் இருக்க சொல்ல இனி என் மாமோட பிளேஸ்க்கு தான் வந்துட முடியுமா? நான் சின்ன பையனாக இருந்தேன்டி, அதனால தான் என் டாடுக்கு நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு கார்டே கேட்கல. இப்போ நான் வளர்ந்துட்டேன், நான் சொல்கிறத மட்டும்தான் என் டாடி கேட்பான். முடிஞ்சா இன்னும் கதிரி அல்லது ட்ராமா பண்ணி எப்படி என்னோடய மாமை என் டேடோட லைஃப்லேருந்து மூவ் ஆன கேட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து என்னை டார்ச்சர் பண்ணல ஸ்டெப் மாமா. அந்த ஸ்டெப் மாமா என் டேடுக்கிட்ட பார்ப்போம். ஒய்ஃபுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்போட நீ எப்போவும் என் டேடு பக்கத்தில் போக முடியாது, போகவும் நல்லா பண்ண மாட்டேன். என் டாடி என்னை தாண்டி உன்னை இனி எப்பவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை என் ஹேண்ட்ஸால் தான் கில் பண்ணணுன்னு திங்கிங் வருது. என்னை என் மாமை ட்ரீட் பண்ணி என் மாட்டி கில் பண்ண உன்னை நான் அப்படி தான் ரிவெஞ்ச் எடுக்கணும். போனா போடு. எங்கே எனக்கு என் மாம் போன அந்த ஏஜ்லேருந்து டேக்கிட்ட வர்ற வரைக்கும் இந்த வேர்ல்டுக்கு நீ என்னோடய மாமா போயிட்டியே, அதனால ஒரு லேடியா என் மாமோட பிளேஸில் திங்க் பண்ணி தான் லீ அப்புறம் அந்த மாஃபியா மேனோட நேம் அப்புறம் நம்ம ஜாக் 3 பர்சன்ஸோட நேமை சொல்லி அவங்களெல்லாம் கில் பண்ணி அட்டாக் பண்ண தெரிஞ்சு எனக்கு ஒன்றை போட்டுட்டல தெரியாதா? தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி எனக்குள்ளே இருக்க கோவத்தை வெளியே கொண்டு வந்த அப்புறம் என் மாம் ஏஜில் இருக்கிற பர்சன் கூட பார்க்க மாட்டேன், ஏன் ஹேண்ட்ஸாலே கில் பண்ணிடுவேண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணப்படி என்ன பண்ணுற, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கோவப்படக்கூடாதுல அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி அந்த ஹெட்ஃபோன் எங்கே, அந்த மியூசிக் கேட்குற திங்ஸ் எங்கே, அது எட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம சுகா அப்படியே அதை நான் எட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட காட்டில் மாட்டி விட்றாங்க. நீ ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற, முதல்ல என்ன மியூசிக்கு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜங்குக்கு சுகா கிட்ட விட்டுட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாடுடி, டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் மாமும் சன்னும் பண்ணிட்டீங்க,
அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நீ பக்கத்துலேருந்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி சன்னு மேலே இருக்க ரிவெஞ்ச் உன் பக்கம் வந்துடாம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா ஜங்குக்கு இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இப்போ அவங்க ஹெட்ஃபோன் மாட்டியிருப்பார்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆமாம் நீ மாஃபியா ஒர்க்குக்கிட்ட தான் போனேன்னு சொன்னிட்டு எப்படி கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட நோட் பண்ணால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகாவும் ஜேகப்புன்னா நம்ம டேக்கின் ஜிமினாவுக்கு கால் பண்ணி ஜங்குக்கு இந்த மாதிரி ஹவுஸை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். நாங்கள் இந்த மாதிரி ஒரு மாலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி ஆல்ரெடி டேட்டையும் ஜிமினாட்டையும் பர்மிஷன் கேட்டுருப்பாங்க. மீன் 2 பேருமே பர்மிஷன் கொடுத்ததுனால தான் ஜங்குக்கு ஹவுஸை விட்டே வெளியே வந்திருப்பாரு. அந்த மூமெண்ட் இப்போ அப்படியே செலவும் அப்போ நான் கூப்பிட்டு இவங்க 2 பேர் வரல, நீ பர்மிஷன் கொடுத்து தான் என்னை வெளியே கூட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக வரா. இப்படிலாம் கோவப்படக்கூடாதுன்னு தானே சொன்னேன் பேபி. சரி சரி எனக்கு கோவம் வரல, எனக்கு ஹயாங்க பார்க்கணும் போல இருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜிமினானா நீ கவலைப்படாத ஜங்குக், இன்னும் 2 days கழிச்சு ஹாரி நம்ம ஹவுஸுக்கு தான் வருவான். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? அப்போ ஹயாங் நார்மலாகிட்டாரா? இல்லை ஜங்குக், நார்மல்லாம் ஆகலை. அப்போ ஏன் ஹவுஸ்க்கு வராரு? டாக்டரை ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டானா என் ஹயாங்க்கு? அந்த டாக்டரா அப்படிங்கிற மாதிரி காண்டாக வரா. இல்லைடா, அது நீ வந்து பேபியை டொமக்ஸில் விட்டுருக்கியா? 5th month மூவ் ஆன் ஆகி 6th month ஸ்டார்ட் ஆக போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் உன்னோட டேட் உனக்கு வைக்கணும்னு சொன்னார். ஃபங்க்ஷனா? ஆமாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் தான். 6 month ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு வைக்கணும்னு சொல்லி அன்றைக்கி பேச அதுக்கு தான் ஹவுஸுக்கு வந்தார். ஆனால் நீ யார் மேலே இருக்க கோவத்தையோ உன் டேடு மேலே காட்டிட்டேன். நானும் உன் டேடிட்ட எல்லாத்தையும் ஓகே பண்ணிவிட்டு 2 days கழிச்சு நம்ம ஹவுஸ்லேயே அந்த ஹோல் ஒர்க்கு அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ண அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். அந்த பிளேஸுக்கு ஹாரியை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்தா அப்போ ஹயாங் சீக்கிரம் நார்மல் ஆயிடுவார்ல. ஆமாம், டாக்டரும் சொன்னாங்க ஹாரிக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஜிமினாவும் சொன்னான் ஹாரிக்கு பார்ட்டினா ரொம்ப பிடிக்கும். பார்ட்டி பிளேஸில் ஒர்க் பண்ணுறது, பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுன்னா ரொம்பவே அவன் என்ஜாய் பண்ணுவான். அதுலேயும் உன்னோட பார்ட்டின்னா அவன் சொல்லவே வேண்டாம். நீ பேசுகிறது, அங்கே நடக்கிற சவுண்ட்ஸு எல்லாத்தையுமே கேட்டு கண்டிப்பாக அவனோட ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு டாக்டர் சொன்னார். நாங்களும் அந்த பிளானுக்கு ஓகே பண்ணிட்டோம், எல்லா ஒர்க்கையும் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி ஐயோ இந்த 2 days எப்போ எண்ட் ஆகி எனக்கு ஃபங்க்ஷன் வரும்னு தெரியலையே, ஹயா ஹவுஸ்க்கு வருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு என்டர் ஆகி நம்ம ஹாரிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுற பேபி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டால் ஹயாங் அந்த ஹாஸ்பிட்டலே இருக்கார்ல, ஹவுஸ்க்கு வர சொல்ல அவர் நியூவாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல, அவருக்கு பிடிச்ச கலரில் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஹேரிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மட்டும் நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு லைட்டாக பெயினாக தான் இருக்குது. ஜங்குக்கு வந்து ஹேரி ஹவுஸுக்கு வரப்போகிறோம், அதோட நார்மலாகலாம் வரல, ஜஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மாதிரி ஹேரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கே இவன் எவ்வளோ ஹாப்பியாகிறானே. ஹேரி மட்டும் லைட்டாக எழுந்து ஜங்குக்குன்னு சொல்லிட்டானா போதும், அவ்வளவுதான், என் ஜங்குக்கு ஹெவனுக்கே போன ஃபீல் வந்துடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன இந்த ஹேரி எழுந்துப்பான்னு தெரியலையேங்கிற மாதிரி இப்படி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்க ஜங்குக்கு நோட் பண்ணால் அதே மாதிரில தான் ஜாக்குமே இருந்திருப்பான். இருந்துட்டு போடா குறைக்கி இவங்க பேசுகிறது, ஸ்டெப் மாம் கூட ஃபைட் பண்ணது, அந்த மூமெண்ட்ஸு, பிறகு இப்போ ஜாக்கு ஹேரியை வந்து ஹவுஸுக்கு கூப்பிட்டு வர மாதிரி பிளான் போட்டுருப்பாங்களே, அது எல்லாத்தையுமே ஜாக்கு தூரத்துலேருந்தே நோட் பண்ணியிருப்பான். ஓ, ஃபங்க்ஷன் வைக்கிறியா? ஃபங்க்ஷனு நான் இங்கே யாருக்குன்னு தெரியாமல் ஒளிஞ்சு மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஹாப்பியாக ஃபங்க்ஷன் ரன் பண்ண போறியாட்டையா? நீ ஃபங்க்ஷனை ரன் பண்ணு, அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு திங்க் பண்ணி ஹோல் ஒர்க்கையும் பண்ணுங்கள். நீங்கள் ஹாப்பி ஆகிட்ருக்கீங்களா? இந்த ஹாப்பினஸை மட்டும் கெடுக்கிற மாதிரி ஹோல் ஒர்க்கையும் நான் இனி பண்ணுறேன். கண்டிப்பாக நீ பெயினில் துடிப்ப. என்னை இந்த மாதிரி இப்படி இருக்க வச்சுட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்குக்கு அந்த கட்டுக்கிட்டு போட்டிருக்கிட்டு அப்படியே தான் இருக்குது. ஆனால் பட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு சேஃப் கிடையாது.
டேயும் ஜங்குக்கு இங்கே செக்கப்லாம் வந்துருக்காங்களா, ஜங்குக்கு லைட்டாக பார்த்துட்டுக்கு நம்ம ஜாக்கை தேடி அலைஞ்சிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸ் நமக்கு செட் ஆகாது, அதான் கட்டு போட்டாச்சு, கொஞ்சம் நம்மளோட பாடி ரெக்கவர் ஆயிடுச்சுல, இனி நம்மளை பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவன் வெளியே வந்துருப்பான். ஜாக்கு கூட தான் ஸ்டெப் மாமே வந்திருப்பாங்க. ஸ்டெப் மாம் வேறு ஒரு திங்ஸ் வந்திருப்பாங்க, ஜாக் வேறு ஒரு திங்ஸ் வாங்க போயிருந்திருப்பான். அப்போ தான் இந்த ப்ராப்ளம் ஆகிருக்கும். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே டேஸஸ்லாம் மூவ் ஆன் ஆகி ஃபங்க்ஷன் டே தான் இன்னைக்கு. டேயோட ஹவுஸு செம்ம கிராண்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பாய்ஸஸே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மெய்ட்ஸு, பாடி கார்ட்ஸு எல்லாருமே ரெடி பண்ணி ஃபுட்டை ரெடி பண்ணி ஹேருக்கு எதுலாம் பிடிக்குமோ அடையும், ஜங்குக்கு எதுலாம் பிடிக்குமோ அடையும்ங்கிற மாரி பார்த்து எல்லாத்தையுமே நம்ம வீமென்னும் பாடி கார்ட்ஸ் மெய்ட்ஸ் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு செமையாக இருக்கும்பளுக்கு இன்றைக்கி நைட்டு பார்ட்டி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்குமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணி டேக்கு கொஞ்சம் குட்டி ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுது. 5 o'clock போலயே நம்ம டே வந்துட்டு கூப்பிட்டுருப்பார்ல ஃபங்க்ஷனுக்கு, அதாவது மாஃபியா ஒர்க்கில் இருக்கிற பர்சன்ஸு, கேங்ஸ்டர்ஸு, அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் நம்ம ஜங்குக்கோட டேடு, இவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னாக அப்படியே டேயோட ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அதே பிளேஸில் தான் மார்னிங்லேருந்தே நம்ம ஜாக் இருக்கிறான். அதுவும் அவனோட லுக்கை எல்லாத்தையுமே மொத்தமாக மறைச்சபடி அவன் ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்கான். அவன் ஃபேஸில் நம்ம ஜங்குக்கு அடிக்க சொல்ல டேமேஜ் ஆகிருக்கும்ல, ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னுக்கிட்டுக்காக ஏதோ ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி கவர் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த பிளேஸில் அதாவது எப்படி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணதுக்கு நிறைய பர்சன்ஸும், அந்த பார்ட்டிகளை கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் பர்சன்ஸை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதில் ஒரு பர்சன்டாக நம்ம ஜாக்குமே வந்திருப்பான். அப்போ தானே அட்டையோட ஹவுஸ்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக உள்ளே போக முடியும். இந்த மாதிரி அந்த பர்சன்டாக நம்ம ஜாக்குள்ளே என்ட்ராகி அந்த பிளேஸில் ஃபுட்டை மட்டும் ரெடி பண்ணுறது மேட்ஸாக இருந்தேன். ட்ரிங்க் பண்ணுற மாதிரி பார்ட்டிஸ் வச்சுருப்பாங்களே, ட்ரக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி, அந்த பிளேஸில் தான் நம்ம ஜாக் அந்த ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸ் எல்லாம் சோப் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பான். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த பிளேஸில் ஜங்குக்கு நோட் பண்ணுறான். அந்த மாதிரி நோட் பண்ணேன். ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி ஐயோ, ஒரு பக்கம் என்னன்னா ஃபுட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா கிளப்பு மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. ஹவுஸ் பெருசாக தாண்டா இருக்குது, அதனால தான் ஒரே பிளேஸில் இத்தனையும் ரெடி பண்ண முடியுதுங்கிற மாரி ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க அவ்வளோ சிரிப்பு இருக்குது. சிரிச்சுக்கிட்டே தனக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவார். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி ஜங்குக்கோட டேட் வந்து என்னன்னா ஜங்குக்கு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தவர் இந்த சிரிப்பெல்லாம் பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு டேடா பார்த்து முறைப்பாரா, இவ்வளோ நேரம் நல்லா தானடா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி டேடு ஜங்குக்கு நோட் பண்ணேன். அப்படி ஜங்குக்கு இங்கேருந்து போகலான்னுங்கிற மாரி போனேன். ஜங்குக்கு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட டேடு பிடிக்கிறாரு. எதுக்காக என்ன பிடிக்கிறீங்க, ஏன் ஜங்குக்கு நீ என் மேலே கோவமா இருக்கிற, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, அப்புறம் உனக்காக கொஞ்சம் கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்தா இது உன்னோட மாமோட செயின், இவ்வளோ டேஸ் அது அது வந்து ஸ்டெப் மாமோட லாக்கரில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அது ஜங்குக், நான் இதை வந்து உன் மேரேஜுக்கு உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் மேரேஜில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுல, அதான் ஒரு நல்ல ஒரு குட்டான டேயில், ஒரு நல்ல டேயில் உனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணியிருந்தேன், நீ இரு நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட மாம் இருப்பாங்களா, அவங்களோட ஒரு செயின் தான் அது, ஜங்குக்கோட மாமோட செயின். அந்த செயின் அப்படியே எடுத்து நம்ம ஜங்குக்கோட டேடி ஜங்குக்கு மாட்டி விடுறாரு. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த செயின், உனக்குள்ள இருக்கிறத பார்க்க சொல்ல எனக்கு என் கண்ணு முன்னாடி என் ஒய்ஃபை பார்த்த ஃபீல் வருது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஜங்குக் கம்பெனி ஜங்குக்கோட டேடை ஹக் பண்ணிவிட்டு உங்களை நான் ரொம்ப கோவமாக திட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நீ கோவப்படுறதுல தப்பு இல்லையே ஜங்குக், சைல்ட்லேருந்தே பிஸ்னஸ்ன்னு சொல்லிவிட்டு என் ஒய்ஃபையும் என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, சன்னாக இருந்த ஒன்றையும் என்னால் கரெக்டாக டேக் கேர் பண்ண முடியல, எல்லா ஃபால்ட்டும் என்னது தான், என்னோடய ஒய்ஃப் என்னை விட்டு போகிறதுக்கும் நான் தான் காரணம், நீ சைல்ட்லேருந்தே பெயினாக அனுபவிச்சதுக்கும் நான் தான் காரணம், ஃபால்ட்டு மட்டுமே மேலே தானே இருக்குது டேட்.
நான் அவனோட ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கேன். இங்கே நான் ஹாப்பியாக இருக்கணும், நானும் ஹாப்பியாக இருக்கணும், என் சன்னும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கோட டாடி ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரா. இங்கே இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி கேக் கட் பண்ணுற பிளேஸில் தான் கொண்டு வந்து ஜங்குக்கு விட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த பிளேஸில் கேக்கை கட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஜாலியாக நம்ம ஜங்குக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் நம்ம ஹாரியோட ரூமில் தான் ஹாரி இருக்கிறாரு. இங்கே நடக்கிற சவுண்டு, ஜங்குக்கோட நேமை சொல்லி அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டு, பார்ட்டி சாங்ஸு, ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன நடக்குதோ அது எல்லாமே நம்ம ஹாரியால் நல்லாவே நோட் பண்ண முடியுது. அது அப்படி கோமாவிலே இருந்தாலும் இங்கே நடக்கிற சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹாரியால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஜங்குக்கோட ஸ்மைல், ஜங்குக் எல்லார்ட்டையும் பேசி சிரிக்கிற அந்த பேட்ஸ் எல்லாமே நம்ம ஹாரிக்கு நல்லா கேட்க ஹாரியோட ஹெல்த் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனோம். இப்போ நம்ம ஜாக்குனா இந்த ஜங்குக்கோட ரூம் எதுன்னு தெரியலையே, அவன் ரூம்குள்ளே போய் அவனை கில் பண்ணான்டா எனக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். இவன் எங்கே போகிறான், ரூமுக்கு போகிறான் அவளுக்கே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மேலே ஸ்டெப் ஏறி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்குமே அங்கே ட்ரிங்கை கலந்து கொடுத்துட்டு இருந்தவன் யாருக்குமே தெரியாமல் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி ஸ்டெப் ஏறி மேலே வரான். அந்த மாதிரி மேலே ஏறி வந்தான். ஜங்குக் டக்குன்னு டேயோட ரூமுக்குள்ளே போயிட்டாரு. ஆனால் பட்டு நம்ம ஜாக்குக்கு தான் ஜங்குக்கோட ரூம் எதுன்னு தெரியல, அதாவது டேயோட ரூம் எதுன்னு தெரியாமல் இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, இதில் எந்த ரூமாக இருக்குங்கிற மாரி ஒவ்வொரு ரூமையும் அப்படி நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அந்த பிளேஸ் வழியே நம்ம ஜிமினாவும் சுகாவும் பேசிட்டு வர மூமெண்ட், அதாவது ஜிமினாவோட ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு சுகாவும் நம்ம ஜிமினாவும் பேசிட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு ஹாரியோட ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாக் அந்த ரூம்குள்ளே போயிடுவான். இந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே போனால் இப்போ கரெக்டாக நம்ம சுகாவும் ஜிமினாவும் கீழே வந்துடுவாங்களா. அந்த மாதிரி கீழே வந்தால் ஜங்குக்குமே லைட்டாக ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வரலான்னு தான் உள்ளே வந்துருப்பார். அவர் ஃபேஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணபடி கரெக்டாக ஹாரியோட ரூமை கிராஸ் பண்ணபடி கீழே வருவாரா. இந்த மாதிரி வந்தால் இப்போ நம்ம ஜாக் சைடை தான் காட்டுது. ஜாக் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகி பெட்டில் இருக்க ஹாரியை பார்த்து ஃபர்ஸ்ட்டில் பயந்துருவான். அப்புறம் டே ஹாரி, ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டியாடா, ஒருவேளை நீ இங்கேயே தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீடாண்டா. ஓ, உன் மேலே என் பிரதருக்கு ஓவர் லெவலில் உனக்காக தானே என்ன அவன் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம் பற்றியா, ஹேண்ட்ஸ் எப்படி டேமேஜ் ஆக்கியிருக்கான், என் ஃபேஸை பாருடா ஹாரி அப்படிங்கிற மாதிரி அவன் போட்டிருக்க அந்த மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணால் நம்ம ஜங்கு ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணி ஃபேஸ் ரொம்பவே டேமேஜ் ஆக்கியிருக்காரு. நிறைய தையல் போட்டிருக்க முடியுக்கு அந்த தழும்பு எல்லாத்தையும் காட்டுறாரு. இந்த மாதிரி என் ஃபேஸே இவ்வளோக்குள்ளே ரன்னாக கொடூரமாக மாற்றினதுக்கு ரீசன் யார் தெரியுமா, நீடாண்டா. அவன் ஒன்றைக்காக ரிவெஞ்ச் எடுக்கேன்னு சொல்லி தான்டா இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணா. அவனுக்கு இன்றைக்கி நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன். ஹாப்பியாக ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணுறியா, உனக்கு தானே ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம், இப்போ உன்னை கில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பில்லை எடுத்து நம்ம ஹாரியை கில் பண்ணுற மாதிரி கிட்ட வேண்டாம். ஹாரியோட ரூமில் இருக்கிற ஒரு திங்ஸ் கீழே விழுற சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை கேட்டு அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகிற ஜங்குக் ஹயாங்கோட ரூமில் என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வருவாரா. இந்த மாதிரி உள்ளே வந்தா இன்னொரு பர்சன்ட் உள்ளே வரதை பார்த்துட்டு அந்த பில்லை வாங்கினே போட்டுட்டு கட்டன்ஸ்க்கு பின்னாடி போய் நம்ம ஜாக் மறைஞ்சு நிற்பான். அந்த மாதிரி மறைஞ்சு நின்னா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கரெக்டாக ஹாரி கிட்ட வந்துட்டு, ஹயாங் என்னாச்சு, ரூம்குள்ளே வேறு யாராவது இருக்காங்களா, இந்த திங்ஸ் எப்படி கீழே விழுந்துச்சு, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸ் அது ஜாக்கு தான் தட்டி விட்டுருந்துருப்பான். பில்லோஸ் எடுக்குங்கிற பேரில் பக்கத்தில் இருக்க லேமையும் தட்டி விட்டுருந்துருப்பான். அந்த லேமை எடுத்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே யாராவது இருப்பாங்களோ, யார் இருப்பாங்க, லேம் தானாக கீழே விழ சான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹாரியை பார்த்து நோட் பண்ணிவிட்டு சரி டே நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹாரி பக்கத்தில் வந்துட்டு, நான் ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், நீ மட்டும்தான் இல்லை, நீயும் எழுந்து வந்தால் 2 பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா, எப்போ எழுந்துப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டே எனக்காக வெயிட் பண்ணுவார், நான் டேக்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுறதுனா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹாரிட்ட பெட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு நம்ம ஜங்குக் கரெக்டாக டோருக்கிட்ட இந்த மாதிரி போவாரா. அந்த மாதிரி போகிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம ஜாக்கு தான் என்ன ஒரு லவ் ட்ராமாடா, பிரதர் ஃபீலா,
உன்னை தேடி வந்து கில் பண்ணணும்னு நினச்சி நீ ஏன் வந்து மாட்டியிருக்கங்கிற மாதிரி அவனோட பேக் சைடுலேருந்து ஒரு நைஃப் எடுத்து ஜங்குக்கோட நெக்கில் சொருகிற மாதிரி கரெக்டாக ஜங்கு கிட்ட வருவானா. இந்த மாதிரி வர்ற அந்த மூமெண்ட்டுக்கு ஹாரி பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் ஒரு மிரர் கிளாஸ் இருக்கும். அந்த மிரர் கிளாஸை நம்ம ஹாரி தட்டி விடுறாரு. இந்த மாதிரி தட்டி விட்ற அந்த மூமெண்ட்டுக்கு கிளாஸ் கீழே விழுற அந்த சவுண்டுக்கு ஜங்குக் டக்குன்னு திரும்பினா நம்ம ஜாக் இந்த கிளாஸ் விழுற அந்த மூமெண்ட்லேயே அவன் எந்த கட்டன்ஸ்லேருந்து வந்துருப்பான் அந்த கட்டன்ஸுக்கு போக முடியாதுல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க சோஃபாவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துப்பான். அந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ஹாரியா அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயே நோட் பண்ணோம். இந்த கிளாஸ் எப்படி கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஹாரிக்கிட்ட வந்தான். ஏன்னா இந்த பிளேஸில் ஹாரி மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ லேம்பையும் ஹாரி தான் தட்டி விட்டாரா, இந்த கிளாஸையும் ஹாரி தான் தட்டி விட்டாரா? ஹயாங் இதை நீயே தட்டி விட்ட, இதை நீயே தட்டி விட்ட, எப்படி நான் தட்டி விட்ட, எப்படி தட்டி விட்ட? அப்போ நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதா, என்ன நல்லா பார்க்குறியா, நீ தான் என்ன மாதிரி பண்ணியா, நீ தான் என்ன மாதிரி பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம உங்க கூட ஷோல்டரில் ஒரு ஹேண்ட்ஸ் வந்து வைக்கிது. இந்த மாதிரி வைக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக் பயந்து போய் திரும்பினா டேடா டேயாங் நீயா டேயாங் டேயாங் ஹயாங் ஹயாங் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சு ஜங்குக்